மீண்டும் கூட இந்த 26வது நாளில் மே 26 25 நாள் கடந்து இந்த 26ஆம் தேதியில் நாம் வந்திருக்கிறோம். फिर से हम ये आज का दिन ये 26 तारीख है, लगातार 25 दिन पार करते हुए ये 26 दिन में हम आए हैं। கடந்த நாட்கள்ல ஒரு வீடியோ வைரல் ஆச்சது. உத்தவ் தாக்கரே நம்முடைய முதலமைச்சர், நீங்க கிறிஸ்தவர்களாக நீங்கள் உங்கள் இயேசு இடத்துல இந்த கொடிய நோயினுடைய தாக்கம் தனியும்படியாக ஜெபம் பண்ண சொல்லி அவர் சொன்னார். बीते हुए दिन में हम देखा कि एक वीडियो ऐसे वायरल होता था। वो क्या है, अपना ये देश का मुख्यमंत्री उद्धव ठाकरे ने हम सबसे विनती किया कि तुम सभी ये महामारी से ये देश को बचाने के लिए प्रभु यीशु मसीह से विनती करो। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम को महिमा। இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்வதற்கு நாம் ஆண்டவரை இன்னும் நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். हम धन्यवाद करेंगे कि क्योंकि यीशु मसीह पर भरोसा रखकर इसी प्रकार का एक विनती वो दिया, इसलिए நம்மேல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. इसका मतलब वो मसीहा पर एक भरोसा எல்லா है। நாமத்துக்கு மேலான நாமத்தை தந்திருக்கிறார். सारी नाम से ऊंचे नाम किए गए हैं। அவர் சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். जैसे वो मुख्यमंत्री ने कहा था, वो सत्य को बोल हमारा அந்த परमेश्वर। வார்த்தையை கனப்படுத்தி நீங்கள் ஒவ்வொருவரும் கூடாரங்களிலே ஜெபிங்க. इसलिए तुम सभी अपने अपने तंबुओं में इस वचन को आदरमान करते हुए प्रार्थना करो। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவின் தேவனே தேவன் என்று ராஜா அறிக்கை விடலையா? वैसे साद्राक मेसाक आबेदनेगो को परमेश्वर ही परमेश्वर करके उन दिनों में वो राजा भी अंगीकार किया था अपने मुंह से। தானியேலின் தேவன் தான் தேவன் என்று சொல்லலையா? दानियेल की परमेश्वर ही परमेश्वर करके राजा अंगीकार किया था। நாட்கள் இயேசு ஜீவிக்கிறார். इन दिन में यीशु जीवित है। இதை நிரூபித்து காண்க. वैसे साबित करके दिखाने தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். परमेश्वर का सामने प्रकट இது होना, ஒரு அதிசயமான காரியத்தை செய்வார். एक बड़ा अद्भुत काम प्रभु करेगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा। இந்த மகாராஷ்டிரால அதிகமான வேலையை செய்யல என்று சொல்லிக் கொண்டிருந்த நாட்களை இப்படி வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ये महाराष्ट्र में अधिक से काम नहीं किए करके हम कह रहा था, इसी समयों में वैसे एक सत्य को विनती को हम सुना। ஆண்டவர் இந்த மகாராஷ்டிராவை நேசித்து கர்த்தர் 12 கோடி ஜனத்தை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். प्रभु यीशु मसीह महाराष्ट्र देश को प्रेम करके अगर इस देश पर रहने वाला 5 करोड़ लोगों को बचाने के लिए वो सामर्थ परमेश्वर है। இந்தியாவிலே முக்கியமாக இந்த மகாராஷ்டிரா மும்பை பட்டணத்தில் தான் அதிகமாக இந்த வியாதி நோய் தொற்று பரவி இருக்கிறது. ये भारत देश में सबसे बढ़कर ये महाराष्ट्र प्रदेश में अधिक से ये महामारी फैल रहा है। அப்படி உச்சகட்டத்திலேயும் உச்சகட்டமான வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். वैसे इसी प्रकार के संकटों के बीच में भी वो एक विनती हमको दिया। ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை அங்கீகரித்து கர்த்தர் பதில் தருவார். इसलिए हम सभी का प्रार्थना और विनती को परमेश्वर सुनकर और जो वैसे कहा था वो विनती को प्रभु अंगीकार करना है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम को महिमा। தேசத்தின் தலைவர்களை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். वैसे देश के नेताओं को प्रभु चुनता है। நாம் எப்போதும் போல பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். हम ऐसे लगातार जैसे करता वैसे नहीं करना। हमेशा जो देख रहा है सुन रहा है वैसा मत हमारे नेता लोग भी देखना। शास्त्र में हो चुका है, उस बात उनके जीवन में होएगी। हालेलुया हालेलुया। வேதத்தில் எப்படி நடந்ததோ அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த நாட்களிலே தலைவர்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அதை விசுவாசிப்போம், நம்புவோம். उन बातों को हम भरोसा करेंगे। இந்த பூமியில எல்லாரும் மனுஷன் தான். ये पृथ्वी में सारे लोग मानव हैं। நீங்க கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். प्रार्थना के धन्यवाद करेंगे। हालेलुया। हालेलुया। சங்கீதம் 148 அதிகாரத்தை நாம் தியானிக்கிறோம். भजन संहिता 148वां अध्याय। இந்த அதிகாரத்தை நாம் ஆராதிக்கிறதுக்கு முன்பாகவே நாம் வாசித்தோம். ये अध्याय को आराधना शुरू करने से पहले एक बार पढ़ा है। அல்லேலூயாவில் துவங்கி அல்லேலூயாவில் முடிகிறது. ये अध्याय भी याद की स्तुति करो करके शुरुआत है और अंत भी याद की स्तुति करो। நான் ஏற்கனவே சொன்னேன், கடைசி சங்கீத புத்தகம் 150 அதிகாரத்திலே अगर ये भजन संहिता की किताब आखिरी 5 अध्याय में 150 அதிகாரத்திலேயும் கடைசி 5 அதிகாரத்திலே
அல்லேலூயா என்று துவங்கி அல்லேலூயா என்று முடியும். ये भजन संगीता किताब में 150 अध्याय है, उसमें आखिरी 5 अध्याय में या की स्तुति करो करके शुरू करके या की स्तुति करो करके अंत भी करता है. முற்றிலுமாக இந்த சங்கீத புத்தகத்தை யூதர்கள் இதை துதிகள் என்றே இந்த புத்தகத்தை அழைத்தார்கள். ये भजन संगीता की किताब को यहूदी लोग भी एक स्तुति का किताब करके कहलाता. தெய்லிம் என்று புத்தகம், துதிகள் என்றால் தெய்லிம். स्तुति का मतलब तेहिम. அதே போல நாம் இந்த 148ஆம் அதிகாரத்திலே துதி அல்லேலூயா என்று துவங்கி அல்லேலூயா என்று முடிகிறது. रात का 148 अध्याय में भी हालेलुया करके शुरुआत हो रहा है, हालेलुया करके अंत भी हो रहा है. இங்கே துவக்கத்தில் இருந்து தூதர்கள் இருந்து துதியுங்கள் துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ शुरुआत से लेकर देखिएगा तो दूधों से लेकर सारे लोगों को वोट कह रहा है, स्तुति करो स्तुति करो. சூரியனே, हे सूर्य, சந்திரனே, चंद्रमा, பிரகாசமான நட்சத்திரங்களே, ज्योति में तारे हैं, வானங்களே, और ऊंचे ஆகாய आकाश, மண்டலங்களே, और ऊपर वाले தண்ணீர்களே, और स्तुति करो. எல்லா சிருஷ்டியும் துதிக்க கடவுள். सारे सृष्टि उनको स्तुति करना, எல்லாம் துதிக்கும்படியாக சொல்லப்பட்டது. सब उनको स्तुति करने के लिए लिखा है. பூமியினுடைய எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ये पृथ्वी का सारे सृष्टि उनको स्तुति करो. எல்லா சிருஷ்டியும் கர்த்தரை துதிக்கும்படியாக சொல்லப்பட்டது. सारे सृष्टि यहोवा परमेश्वर को स्तुति करना. ஏனென்றால் क्योंकि 13வது வசனம் சொல்கிறது, 13वां वचन, பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே, 11வது வசனம் சொல்லுது, பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னியரே, முதுவயதுள்ளவரே, பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். 13-12 वचन में हे पृथ्वी के राजा हो, हे राज्य राज्य के सब लोग, हे हाकिमों, हे सब न्यायियों, ये और ये जवानों और कुमारियों, पूर्णियों, बालकों, तुम यहोवा को स्तुति करो. 13 கர்த்தர் அவர்கள் கர்த்தரை நாமத்தை துதிக்க கடவர்கள். 13 वो यहोवा के नाम की स्तुति करो, அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. क्योंकि केवल उसी का नाम महान है. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. उसका ऐश्वर्य पृथ्वी और आकाश के ऊपर है. அவருடைய நாமம் மாத்திரம், केवल उसकी नाम, அவருடைய மாத்திரம் ஒன்றுதான் உயர்ந்தது. केवल उसकी नाम महान है. அவருடைய நாமம் மாத்திரம் நமக்கு போதும். इसलिए उनके नाम हमारे लिए काफी है. அவருடைய நாமம் மாத்திரம் தான் உயர்ந்தது என்று சொல்லப்பட்டது. केवल उसी का नाम महान है. இந்த பூமியிலே अनेक கர்த்தாக்கள் இருந்தாலும் அவர் ஒருவர்தான் உயர்ந்தவர். इस धरती में कई महात्मा लोग हैं, फिर भी केवल उसका नाम அவருடைய है. மகிமை பூமிக்கு வானத்திற்கு மேலானது என்று சொல்லப்பட்டது. क्योंकि उनका महिमा ऐश्वर्य पृथ्वी और आकाश के ऊपर है. சங்கீதம் 108ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 8:1. भजन संहिता 8 पहला, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். हे यहोवा हमारे प्रभु, तेरा नाम सारी पृथ्वी पर क्या ही प्रताप है. तूने अपना वैभव स्वर्ग पर दिखाया है. வானங்களுக்கு மேலாக வைத்திருக்கிறார். अपना वैभव को स्वर्ग पर रखा है. அவர்தான் உயர்ந்தவராக இருக்கிறார். वो ही महान है. 113ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். और 113 चौथा 113ஆம் சங்கீதம் 4வது வசனம். भजन संहिता 113 चौथा, கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர். यहोवा सारी जातियों के ऊपर महान है. அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. और उसकी महिमा आकाश से भी ऊंची है. எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர். அந்த மகிமை உயர்ந்ததாக இருக்கிறது. सबसे बढ़कर उसका वैभव आकाश के ऊपर है. அவர் மாத்திரம் தான் உயர்ந்தவர். केवल वो ही महान है. இந்த உலகத்தில் अनेक கர்த்தாக்கள் இருந்தாலும் यदि इस संसार पर कई महात्मा लोग है, फिर भी அவர் ஒருவர்தான் உயர்ந்தவராக இருக்கிறார். केवल वो ही महान है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आपकी महिमा எடுத்து வாசிக்கலாம். और निकलकर पढ़ेंगे. இந்த உலகத்தில் अनेक கர்த்தாக்கள் இருந்தாலும் அவர் ஒருவர்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். आमीन, हालेलुया. எடுத்து வாசிப்போம். निकलकर पढ़ेंगे. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். पहला कुरिन्थियों 8वां अध्याय, 1 கொரிந்தியர் 8:5 வாசிக்கிறோம். पहला कुरिन्थियों 8:5, வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுவர்கள் உண்டு. यद्यपि आकाश में और पृथ्वी पर बहुत से ईश्वर कहलाते இப்படி हैं. अनेक தேவர்களும் अनेक கர்த்தாக்களும் உண்டாகியிருந்தாலும் जैसे कि बहुत से ईश्वर और बहुत से प्रभु है, तो भी பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. हमारे लिए तो एक ही परमेश्वर है. அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது. अर्थात पिता जिसकी ओर से सब वस्तु है, அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம். और हम उसी के लिए है. இயேசு கிறிஸ்துவும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. और एक ही प्रभु
है, அவர் आत्मा மூலமாய் यीशु में சகலம் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாம் உண்டாயிருக்கிறோம். जिसके द्वारा सब वस्तुएं हुई और हम भी उसी के द्वारा। இந்த அறிவு எல்லாத்திலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. पर सबको ये ज्ञान नहीं। வானத்தின் பூமியிலும் தேவர்கள் என்னப்படுகள் உண்டு. तो मतलब क्या, आकाश और पृथ्वी में कई ईश्वर कहलाते हैं। அநேக தேவர்கள் அநேக கர்த்தாக்கள் உண்டாயிருந்தாலும் वैसे बहुत से ईश्वर और बहुत से प्रभु है तो भी பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவரே சகலம், அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது. हमारे लिए तो एक ही परमेश्वर है और पिता उसकी ओर से सब वस्तु है அவருக்கென்றுதான் நாம் உண்டாயிருக்கிறோம். और हम भी उसी के लिए है। அவருக்கென்றுதான் நாம் உண்டாக்கப்பட்டோம். हम उसी के लिए है। ஆகவே इसलिए நாம் எல்லா நாமத்துக்கும் அந்த மேலான நாமம் அவருடைய நாமம் மாத்திரம்தான் உயர்ந்தது என்று சொல்லி केवल उसकी नाम है, सबसे बड़े ऊंचे नाम है அவருடைய மகிமை பூமிக்கு வானத்திற்கும் மேலானது. और वो अपना वैभव को पृथ्वी और आकाश के ऊपर रखा है। இந்த பூமியில இந்த உலகத்துல பிறந்த மகாத்மாக்களுக்கு எல்லாம் மேலானது. जो इस संसार पर जन्मा हुआ सारे ईश्वरों से बढ़कर उसका नाम சாரி மகாத்மா से बड़ा है वो. सारी महात्मा से बढ़कर। அதான் சொல்லப்படுது பூமிக்கு வானத்திற்கும் மேலானது. इसलिए वैसे वचन कह रहा है ये पृथ्वी और आकाश से ऊपर है। அவர் சிருஷ்டிகர்த்தர். इसलिए वो सृजनहार, அவர் சிருஷ்டிகர்த்தர். वो ही सृजनहार। ஆக இந்த உலகத்திலே எந்த விதமான சிருஷ்டியும் நீங்கள் தொழுது கொள்ள வேண்டாம். इसलिए तुम ये संसार के किसी प्रकार की सृष्टि को दंडवत मत करो। இந்த உலகத்தில் எதையும் தொழுது கொள்ள வேண்டாம். इस संसार के किसी सृष्टि को तुम दंडवत मत करो। அதுதான் யாத்திராம புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். निर्गमन की पुस्तक யாத்திராம புத்தகம் निर्गमन 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 20वां अध्याय வேகமாக எடுத்துக்கொள்வோம். யாத்திராம் 20 2-3 வசனம். 3 वचन। என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். तो मुझे छोड़ दूसरों को ईश्वर करके न मानना। மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொர்க்கத்தையாகவும் யாதொரு விக்கிரகத்தையாகவும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். तो अपने लिए कोई मूर्ति खोदकर न बनाना, न किसी की प्रतिमा बनाना जो आकाश में या पृथ्वी पर या पृथ्वी के जल में है। நீ அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம். தேவனாய் கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளையிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைவர் மட்டும் விசாரிக்கிறேன். तो उनको दंडवत न करना और न उनकी उपासना करना, क्योंकि मैं तेरा परमेश्वर यहोवा जलन रखने वाला परमेश्वर हूँ और जो मुझसे बैर रखते हैं उनके बेटा पोता और परपोतों को भी मैं दंड दिया करता हूँ। என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாக இருக்கிறேன். और जो मुझसे प्रेम रखते हैं और मेरी आज्ञाओं के मानते हैं उन हजारों पर करुणा किया करता உன்னை हूँ। ஆண்டவர் எங்கள் அறியாத ஜாதிகளாக இனங்களாக இருந்தோம். पहले हम परमेश्वर से अज्ञानता में था, இப்போது ஆண்டவரை நீங்கள் அறிந்து விட்டீர்கள். परंतु हम सभी अभी उसको जान लिया है। இப்போது நீங்கள் உங்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உங்களுக்கு இரக்கம் செய்கிறார். इसलिए वह तुम्हारे हजारों पर करुणा किया करेगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. नाम की महिमा। ஆனாலும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணாக வழங்காதிருப்பாயாக. फिर भी तेरे परमेश्वर का नाम व्यर्थ न लेना, கர்த்தர் நம்முடைய நாமத்தை வீணாக வழங்குவதை தண்டியாமல் விடார். क्योंकि जो यहोवा का नाम व्यर्थ ले वो उसको निर्दोष न ठहराए। கர்த்தருடைய நாமத்தை எப்படி வீணாக வழங்குகிறார்கள்? परमेश्वर का नाम को व्यर्थ न करना। அவருடைய நாமம் மாத்திரம்தான் உயர்ந்தது. परमेश्वर की नाम की केवल महान, அந்த நாமத்துக்கு மேலாக தன்னை உயர்த்திடக்கூடாது. उस नाम के ऊपर हम अपने को कभी எந்த சிருஷ்டிக்கும் நாம் கணத்தை கொடுத்து விடக்கூடாது. हम और किसी सृष्टि को भी आदर न करना है। சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும், சிருஷ்டியை தொழுது கொள்ளக்கூடாது. सृजनहार को दंडवत करना है। அப்படி தொழுது கொண்டால் நாம் தேவனுடைய நாமத்தை வீணாக வழங்குகிறோம். वैसे हम कोई सृष्टि को दंडवत करेगा तो हम परमेश्वर के नाम को व्यर्थ करता है। தேவனுடைய நாமத்தை வீணாக வழங்கினால் நம்முடைய வாழ்க்கையிலே தண்டனை வருகிறது. अगर प्रभु के नाम को हम व्यर्थ करने में हमारे जीवन में दंड आता है। தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை வேற ஏதாவது இடம் பிடித்தால் அது பேர் தான் விக்கிரக ஆராதனை. अगर जो परमेश्वर को देने वाले वो आदर नाम को और कोई वस्तु पकड़ेगा तो वो स्थान को वो ये मूर्ति पूजा। जो परमेश्वर को देने वाला स्थान को हम दूसरे चीजों को और दूसरे व्यक्ति को दिया तो वही अर्थ मूर्ति है, मूर्ति पूजा है। हालेलुया। தேவனுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை கணத்தை மகிமையை வேற எதற்கும் கொடுக்க கூடாது. जो परमेश्वर का
देने वाला आदर मान, उनकी महिमा, उनको वैभव और किसी वस्तु को हम ना देना। தேவனுக்கு கொடுக்கிறத நாம் அவருக்கு மாத்திரம் தான் கொடுக்க வேண்டும். केवल परमेश्वर के हम आदर मान करना है। தேவனுக்கு கொடுக்கிறத வேற எதை இடைமறித்தால் और जो परमेश्वर को देने वाला वो महिमा, वैभव और किसी वस्तु அந்த விக்கிரக ஆராதனை वो मूर्ति पूजा कहलाता है। புசித்து और खाकर, குடிப்பு पीकर விளையாட்டு और खेलना விக்கிரகமாக மாறி விடுகிறது. वो भी मूर्ति है। கொரிந்தியர்கள் நிருபத்தை நாம் வாசிக்கிறோம். मूर्ति पूजा कोरिन्थियों का पत्री எடுத்து வாசிக்கிறோம். कोरिन्थियों 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். दूसरा कोरिन्थियों 7वां अध्याय எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் सारी पहला कोरिन्थियों 10वां अध्याय வேகமாக எடுத்துக்கொள்வோம். चलो से निकल 1 கொரிந்தியர் 10:7 வாசிக்கிறோம். पहला कोरिन्थियों 10:7 ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதகர் ஆனது போல நீங்களும் ஆகாதீர்கள். और मैं तुम मूर्ति पूज बनो जैसे कि उनमें से कितने बन गए थे। जैसे लिखा है, लोग खाने पीने बैठे और खेलने कूदने उठे। தேவனுக்கு கொடுக்கிற இடத்தை और जो परमेश्वर को देने वाला आदर मान, புசிப்பு खाने குடிப்பு पीने விளையாட்டு बैठने, தேவனுக்கு கொடுக்கிற இடத்தை பிடித்தால் அது விக்கிரக ஆராதனை. वैसे जो परमेश्वर को देने वाला जगह पकड़ हम पकड़ेगा तो वो मूर्ति पूजा। தேவனுடைய நாமத்தை வீணாக வழங்காதிருப்பாயாக. और परमेश्वर के नाम को व्यर्थ न कर। ஆகவே வேதம் சொல்கிறது அவருடைய நாமம் மாத்திரம் தான் உயர்ந்தது. इसलिए शास्त्र कहता केवल उसकी नाम எந்த ही விதமான महान। சிருஷ்டியிலே யாருக்கும் கிடையாது அந்த और कोई सृष्टि को आदर मान नहीं। அந்த இடத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது. वो जगह और आदर मान वही को किसी को भी नहीं। புசிப்புக்கு पीने के लिए, குடிப்புக்கு खाने के लिए, விளையாட்டுக்கு खेलने के लिए, எதற்கு கிடையாது. किसी बातों के लिए नहीं। நோவாவின் காலத்திலே நடந்து போல் நடக்கும். जैसे नूह के दिन में हुआ वैसे होगा। லோத்தின் காலத்தில் நடந்து போல் जैसे நடக்கும். लूत के दिन में हुआ वैसे होगा। அந்த நாட்கள் என்ன நடந்தது? उन दिनों में क्या हुआ है? அவர்களுக்கு அவருடைய நாமத்துக்கு கொடுக்கக்கூடிய கடத்தை வேற ஏதோ இடம் பிடித்தது. जो परमेश्वर के लिए देने वाला आदर मान और किसी वस्तु पर रखा था। புசித்தார்கள் குடித்தார்கள் खाया था, पिया था, நட்டார்கள் விற்றார்கள் लेना देना होता था। தேவனை மறந்தார்கள். परमेश्वर को भूल के जीवन தேவனுக்கு बिताया। கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை और परमेश्वर को देने वाला आदर தேவனுக்கு मान, கொடுக்கக்கூடிய இடத்தை परमेश्वर को देने वाला जगह வேற ஏதோ இடம் பிடித்தார். और किसी चीज वस्तु அது வீணாக வழங்குகிறது. वो मूर्ति है। அதை நாமத்தை வீணாக வழங்குகிறோம். उसका अर्थ है उनका नाम को हम வேற व्यर्थ எதையும் करता நாம் உயர்த்துகிறோம். और किसी चीज को हम ऊंचा करता। வேற எதையோ உயர்த்துகிறோம் என்றால் வேற எதையோ நாம் துதிக்கிறோம். उसका मतलब क्या? और किसी वस्तुओं को हम दंडवत करता है। ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தண்டனைகள் இருக்கிறது? क्यों हमारे जीवन में दंड आता है? அந்த தண்டனையை இந்த நாளிலே நம் கர்த்தர் உடைக்கிறார். वो दंड को इन दिन में प्रभु तोड़ डालता है। இயேசுவை ஏற்றுக்கொண்டார் நாளிலே மூழ்கி ஞானஸ்நானத்தில் உடைக்கப்பட்டிருக்கிறது. यदि प्रभु को उद्धारकर्ता स्वीकार करके डूब कर बपतिस्मा लेगा तो इन दिन में वो दंड तोड़ डालता है। இன்னும் अनेक விஷயங்களை உடைக்கப்படாமல் இருக்கிறது. और कई विषयों में हमारा दंड न तोड़ा है। வேற ஏதோ இடம் பிடித்திருக்கிறது. और कुछ वस्तु तेरे उसी स्थल पर है। அப்ப தேவனுடைய நாமத்துக்கு கொடுக்கிறதை நீங்கள் எடுத்து விடக்கூடாது. इसलिए जो परमेश्वर का आदर मान और किसी सृष्टि को मत दे। ரோமர்கள் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். रोमियो ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் रोमियो पहला अध्याय வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 1:21. रोमियो पहला 21। அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரிக்காமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. इस कारण कि परमेश्वर को जाने पर भी उन्होंने परमेश्वर के योग्य बढ़ाई और धन्यवाद न किया, परंतु व्यर्थ विचार करने लगे, यहाँ तक कि उनका निर्बुद्धि मन अंधेरा हो गया। Foolish hearts, அதாவது உணர்வில்லாத அவருடைய இருதயம். निर्बुद्धि मन, ஏன் அநேகருடைய இருதயங்கள் உணர்வில்லாத இருளடைந்தது? क्यों कई लोगों का मन ऐसे निर्बुद्धि हो गए? தேவனை தேவன் என்று அறிந்து परमेश्वर को जाने पर भी, சத்தியத்தை அறிந்து सत्य को जाने पर भी தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் இருந்தால் परमेश्वर को योग्य न बढ़ाता, धन्यवाद न करता, சிந்தையில வீணராகிறார். इसलिए अपने व्यर्थ विचार அவர் करने இருதயம் लगे, இருளடைகிறது. उनका मन निर्बुद्धि हो गया। அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லி பைத்தியக்காரராகி वे अपने आप को बुद्धिमान सताकर मूर्ख बन जाता है। அழிவில்லாத தேவனுடைய மகிமையாக அழிவில்லாத தேவனுடைய மகிமையான அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். और अविनाशी परमेश्वर की महिमा को नाशवान मनुष्य और पक्षियों और चौपायों और रेंगने वाले जंतुओं की मूर्ति के समानता में बदल डाला। இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்துடைய இச்சைகளை ஒருவரொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்துவதற்காக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். इस कारण परमेश्वर ने
मन की अभिलाषाओं के अनुसार अशुद्धता के लिए छोड़ दिया कि वे आपस में अपने शरीर का अनादर करें। தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது செய்யாமல் சிருஷ்டியை தொழுது செய்தார்கள். அவரே இன்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ஆவார். क्योंकि उन्होंने परमेश्वर की सच्चाई को बदलकर झूठ बना डाला और सृष्टि की उपासना और सेवा की, न कि उस सृजनहार की जो सदा धन्य है। அவருக்கு கொடுக்கக்கூடியதை மாத்திரம் அவருக்கு தான் கொடுக்கும். जो सृजनहार को देना है वो उनका है देना है, அதை வேற ஏதோ இடம் கொடுக்க கூடாது. और किसी चीज को न देना। தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றக்கூடாது. और परमेश्वर के सत्य सच्चाई बात को न बदलना। अनेक தேவனுக்கு கொடுக்கிறதே மாற்றப்படுகிறது. और यही बातों में परमेश्वर का आदर मान को बदलना था। தேவனுக்கு கொடுக்கிறதே நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. और जो परमेश्वर को देने वाला जगह तो मत ले लो। பொருளாசைங்கிறது பெரிய விக்கிரகம். लोभी एकदम बड़ा मूर्ति। விக்கிரகத்துல பெரிய விக்கிரகம் பொருளாசை. मूर्ति में सबसे बड़ा मूर्ति लोभ। மத்தது கூட கர்த்தரத்துல வந்துருவாங்க. बाकी सारे लोग प्रभु पर आ जाएंगे। பொருளாசைக்காரர்கள் ரட்சிக்கப்படுவது மிகவும் அரிதானது. अगर जो पैसा में लालच करता हो उधार पाना कठिन बात है। அதனால இயேசு சொன்னார் ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பது அரிதுன்னு சொல்லிட்டார். इसलिए इसने कहा अमीर लोग धनवान लोग परमेश्वर राज्य में प्रवेश करना कठिन बात है। அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. केवल उनके नाम ऊंचा है। அவருடைய மகிமை பூமிக்கு வானத்திற்கு மேலானது. और उनका वैभव ये पृथ्वी और आकाश से ऊपर है। அவருக்கு கொடுக்கிறவருடைய கணத்தை வேற எதுவும் இட முடியாது. इसलिए जो उनको देने वाला आदरमान और किसी நீங்கள் चीज को கர்த்தருக்குள் நேசியுங்கள். तुम सब प्रभु को प्रेम करो। பெற்றோரை கர்த்தருக்குள் நேசியுங்கள். और तुम सभी अपने माता पिता को प्रभु पर प्रेम करो। பிள்ளைகளை கர்த்தருக்குள் நேசியுங்கள். और अपने बाल बच्चों को प्रभु पर प्रेम करो। இந்த உலகத்திலே முதலாவது சிருஷ்டி கர்த்தரை நேசியுங்கள். इस धरती में सबसे पहले सृजनहार को प्रेम करो। அவருக்கு கொடுக்கக்கூடியதை வேற எதுவும் இடம் பிடிக்காது. और जो उनको देने वाला जगह और किसी चीज को नहीं। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. नाम की महिमा। மீண்டும் வாசிக்கிறோம் அடுத்த வசனத்திலே சங்கீதம் 148:14 வாசிக்கலாம். वचन संहिता 148:14। அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. उसने अपनी प्रजा के लिए एक सींग ऊंचा किया है। यह उसके सब भक्तों के लिए अर्थात इस्राएलियों के लिए और उसके समीप रहने वाले प्रजा के लिए स्तुति करने का विषय है। அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. वो अपने सब भक्तों के लिए और इस्राएलियों के लिए एक सींग को ऊंचा किया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சணிய கொம்பாக சொல்லப்பட்டார். हाँ, प्रभु यीशु मसीह उद्धार का सींग। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். प्रेरितों पहला अध्याय। அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் प्रेरितों पहला अध्याय 70ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் सब प्रेरितों पहला லூக்கா 1:7. लूका पहला अध्याय லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 70ஆம் வசனம். लूका सुसमाचार पहला अध्याय 70वां वचन से लेकर தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடுக்கு நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடு நீதியோடு எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் தம்முடைய பிதாவாகி ஆபிரகாம் கிட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற்கு கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடி தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்துருக்களை என்றும் நம்மை பறிக்கிற யாருடைய கையென்று நம்மை ரட்சிக்கும்படிக்கும் தம்முடைய தாசனாகிய தாவீது வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். जैसे उसने अपने पवित्र परिशुद्धताओं के द्वारा जो जगत के आदि से होती आए कहा था, अर्थात हमारे शत्रुओं से और हमारे सब बैरियों की आग से हमारा उद्धार किया है, कि हमारे बाप दादों पर दया करके अपनी पवित्र वाचा का स्मरण करे और वह शपथ जो उसने हमारे पिता अब्राहम से खाई थी कि वह हमें ये देसा कि हम अपने शत्रुओं की आग से छुटकर उसके साथ में पवित्रता और धार्मिकता से जीवन पर निडर रहकर उसकी सेवा करते रहे। நமக்கு ஒரு இரட்சணிய கொம்பை தாவீது வம்சத்திலே ஏற்படுத்தினார். वो हमारे लिए एक ऊंची सींग को उद्धार के सींग को दाऊद के संतान में वो 69 हिंदी में 69 और अपने सेवक दाऊद के घराने में हमारे लिए एक उद्धार का सींग निकाला। நமக்கு ஒரு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தப்பட்டது. वो हमारे लिए एक उद्धार का सींग को ठहराया। கொம்பு என்று சொன்னால் सींग का मतलब கொம்புன்னா என்ன அர்த்தம்? सींग का मतलब क्या? கொம்பு என்றால் सींग का मतलब இங்க
எதற்கு கொம்பு என்று என்ன உருவகப்படுத்தப்பட்டிருக்கு? सिंह करके क्या वर्णन में लिखा है? क्या दर्शाता है? அதுக்கு எதுக்கு அர்த்தம் சொன்னா வல்லமை என்ற அர்த்தம். ये सिंह मतलब सामर्थ, மாண்பு, அதிகாரம், வல்லமை, அதிகாரத்தை குறிக்கிறது. ये अधिकार और सामर्थ और बल के बारे में. கொம்பு என்றால் ஒரு வல்லமை, அதிகாரத்தை குறிக்கிறது. सिंह का मतलब एक अधिकार और सामर्थ है. ஹalleluya. हालेलुया. கொம்பு உயர்த்தப்படும். ऐसे सिंह ऊंचा किया जाएगा. ராஜாக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. राजाओं के लिए भी ऐसे कहा है. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य 15 अध्याय 12வது வசனம். प्रकाशित वाक्य 15 17ஆம் அதிகாரம் 17 நீ கண்ட 10 கொம்புகள் 10 ராஜாக்கள். अब 10 सिंह तूने देखे वह 10 राजा है. இது வல்லமையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது. ये सिंह का मतलब क्या है? एक सामर्थ और தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. और इसके बारे में दानियेल 7 अध्याय में भी लिखा है. கொம்பு என்றால் सिंह का मतलब அதாவது தேசத்துடைய அதிகாரத்தையும் வல்லமையும் குறிக்கிறது. वो देश के अधिकार और सामर्थ के वर्णन है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उसके नाम की महिमा. அங்கே ஒரு கொம்பு உயர்த்தப்படுகிறது. वैसे एक सिंह ऊंचा किया जाता है. தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் परमेश्वर का अधिकार और सामर्थ அதை கொண்டு அவர் உயர்த்துகிறார். उसी के द्वारा वो ऊंचा किया जाता இந்த है. பூமியிலே इस धरती में ஆண்டவராகிய இயேசுவை கொண்டு प्रभु यीशु मसीह के द्वारा ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு इस धरती में प्रभु यीशु मसीह के இந்த द्वारा பூமியிலே इस धरती में வல்லமையும் அதிகாரத்தையும் கொண்டு सामर्थ और अधिकार தேவன் के இயேசு द्वारा கிறிஸ்துவை கொண்டு प्रभु यीशु मसीह के द्वारा வல்லமையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தி वो सामर्थ और अधिकार को இந்த प्रकट பூமியிலே किया. ஒரு கொம்பு உயர்த்தப்பட்டது. आमीन. इस धरती में एक सिंह ऊंचा किया गया. மரணத்திலிருந்து உயிரோடு और எழுப்பப்பட்டார். मरण से वो जिलाया गया. பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்தார். और पाप और मृत्यु से विजय पाया. பாவத்திலிருந்து ஜெயம், पाप से विजय, மரணத்திலிருந்து ஜெயம். मृत्यु से विजय. இந்த உலகத்திலே इस संसार ஜெயிக்க முடியாதிருந்த जो विजय पाने नहीं होता था, அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் வல்லமும் இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெறப்பட்டது. उसी प्रकार के एक अधिकार और सामर्थ यीशु मसीह के அந்த द्वारा கொம்பு ரட்சணிய கொம்பு இயேசு வந்தார். उद्धार के सिंह प्रभु यीशु मसीह केवल ரட்சணியம், उद्धार, பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, पाप से एक उद्धार, பாவத்திலிருந்து விடுதலை, पापों से छुटकारा, அடுத்தது மரணத்திலிருந்து ஒரு விடுதலை, मृत्यु से भी स्वतंत्रता, மரணத்திலிருந்து ஒரு விடுதலை मृत्यु காணப்படுகிறது. से स्वतंत्रता இது पाते. ரெண்டும் இல்லாத பூமியிலே இருந்தது. ये दोनों पहले इस धरती में नहीं, மனுக்குலத்தில் இல்லை. मानव पर नहीं था पहले. அந்த ஜெயத்தை தான் நமக்கு தந்திருக்கிறார். वो विजय को प्रभु हमें அதுதான் நமக்கு பெரிய ஒரு கொண்டாட்டம். वो ही हमारा एक என்றைக்கு இயேசு வாழ்க்கையை கடந்து வந்தாரோ, जिस दिन यीशु तेरे जीवन पर आया, இயேசு உன்னை ரட்சித்தாரோ, जिस दिन यीशु तुझे उद्धार किया, அன்றைக்கு உன் வாழ்க்கையை கொண்டாட்டம். उस दिन तेरे ये जिंदगी में भी एक सिंह ऊंचा किया गया. கொண்டாட்டம் உன்னுடைய வாழ்க்கையில तेरे ये जीवन में एक दीवार, एक ஆனந்தமனாயாக एक आनंद बना है. ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துவிட்டது. उद्धार के आनंद आ गया. ரட்சிப்புங்கிறது ஒரு சந்தோஷம். उद्धार की मतलब वो आनंद की बात है. ரட்சிக்கப்படாத வாழ்க்கையில என்னதான் நீ அடைந்தாலும் திருப்தி அடைய முடியாது. उद्धार बिना जीवन में किसी चीज से तेरा तृप्ति नहीं நீ होता. ரட்சிப்பின் அனுபவத்துல தான் ஒரு சந்தோஷத்தை காணப்பட முடியும். यदि तू उद्धार पाएगा तो उसी अनुभव में तेरा आनंद मगन होता है. ஏசாயா 12 சொல்ற ரட்சிப்பு ஊற்று என்று சொல்கிறார். यशायाह 12 अध्याय में लिखा है वो जीवन की जल की उद्धार की स्रोत है. ரட்சிப்புங்கிறது சுரக்கக்கூடிய ஊற்று. उद्धार मतलब वो जो बहने वाला स्रोत है. நீ ஆண்டவரை எப்போதும் கொண்டாடி கொண்டே இருக்கலாம். तू परमेश्वर को सर्वदा आनंद मनाते रहे. இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். यीशु ऊंचा किया गया. பாவத்திலிருந்து, पापों से, மரணத்திலிருந்து मृत्यु से உயிர் தெழுந்தார். वो जीवता. அதுதான் ரட்சணிய கொம்பு वो இயேசு. ही उद्धार का सिंह यीशु. அபிரகாமுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் இட்ட ஆணையை நிறைவேற்றும்படி जैसे पवित्रताओं और अब्राहम के लिए शपथ खाया था वो पूरा करने के लिए. சத்துருடைய வல்லமை அதிகாரம் முறித்து, और शत्रु के सारे सत्य अधिकारों को तोड़वा, சத்துருடைய வல்லமை அதிகாரம் முறித்து शत्रु के सारे अधिकारों को तोड़ डाला. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். मेरा प्रभु यीशु मसीह ऊंचा किया गया. தேவன் அதை அவரை கொண்டு நிறைவேற்றினார். परमेश्वर यीशु मसीह के द्वारा ये बात को पूरा किया. அந்த உயர்த்தப்பட்ட கொம்பு அல்லேலூயா என்று உயர்த்தப்பட்டது. वो ऊंचे किए हुए सिंह को हम भी हालेलुया करके महिमा बनाता है. சங்கீதம் 148:14 வாசிக்கிறோம். अभी हम पढ़ेंगे भजन संहिता 148. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாக இஸ்ரவேல் புத்தருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. उसने अपनी प्रजा के लिए और अपने सब भक्तों के लिए और अर्थात इस्राएल के लिए उसके सभी रखने वाले सारी प्रजा के लिए
स्तुति करने का विषय के लिए एक सींग ऊंचा किया गया இஸ்ரவேல் ஜனத்திற்கு மாத்திரமல்ல, कि नाम केवल इस्राएल के लिए இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, यीशु मसीह के जन्म இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், यीशु मसीह के मृत्यु இந்த பூமியிலே इस धरती में புறஜாதியாக நமக்கு கூட जो अन्य जाति हमको भी இந்த ரட்சிப்பு கிடைக்கும்படியாக, ये उद्धार हमको இந்த मिलेगी ரட்சிப்பின் சந்தோஷம் ये கிடைக்கும்படியாக, उद्धार की आनंद हमको मिलेगी இந்த ரட்சிப்பின் பாக்கியம் கிடைக்கும்படியாக उद्धार के धन्य हमें मिलेगी நமக்கும் கூட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். हमें भी यीशु मसीह दिया गया அவருடைய பிறப்புல ஒரு விசேஷம், மரணத்திலேயும் ஒரு விசேஷம் தான். उसकी जन्म भी एक विशेष की बात है उसकी मृत्यु भी विशेष की बात है அந்த பூமியிலே ஒரு கொம்பு உயர்த்தி இருக்கிறார். वैसे इस धरती में एक सींग को ऊंचा किया गया அதான் எல்லா நாமத்துக்கு மேலான நாமமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. वो ही सारे नाम से ऊंचा नाम किया गया பிலிப்பியர்கள் நிருபம், कोरिन्थियों को பிலிப்பியர்கள் நிருபம் फिलिपियों को पत्री 2ஆம் அதிகாரம், दूसरा अध्याय பிலிப்பியர் 2, फिलिपियों दूसरा எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. सबसे बड़े नाम उसको दिया गया எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ेंगे பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். फिलिपियों दूसरा 10 9வது வசனம். 9वां वचन ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி इस कारण परमेश्वर ने उसको अति महान भी किया இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழந்தாள் யாவும் உடைக்கும்படிக்கும் और उसको वह नाम दिया जो सब नामों से श्रेष्ठ है பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவியாவும் அறிக்கைப்படும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். कि जो स्वर्ग में और पृथ्वी पर और पृथ्वी के नीचे है वो सब यीशु के नाम पर घुटना टेके और परमेश्वर पिता की महिमा के लिए हर एक जीव अंगीकार कर ले कि यीशु मसीह ही प्रभु है எல்லா நாமத்துக்கும் மேலான सबसे बड़े नाम ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु இந்த मसीह பூமியில इस धरती में உயர்த்தப்பட்டார். ऊंचा किया गया அல்லேலூயா. हालेलुया அவர் உயர்த்தப்பட்டனால் தான் நாம் எடுத்துக் கொள்ளப்பட்டோம். वो ऊंचा किया गया इसलिए हमें भी वो खींच लिया है இந்த கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது. वो सींग ऊंचा गया இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து அவர் ஜெயித்தார். यीशु मसीह पापों से और मरण से विजय पाया ஆகவே ஜெயித்தவர். इसलिए वो विजय அந்த पाया கொம்பு உயர்த்தப்பட்டது. वो सींग ऊंचा किया गया பிசாசுடைய அதிகாரம் வல்லமை முறிக்கப்பட்டது. और शत्रुओं के शैतान के अधिकार और सामर्थ्य धो डाला है பாவத்தினுடைய வல்லமை அதிகாரம் முறிக்கப்பட்டு விட்டது. पापों को अधिकार सामर्थ्य को भी धो डाला है பாவத்தை நீ மேற்கொள்ள முடியும். तो वो पापों से प्रबल हो सकता है இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணத்தை கொண்டு यीशु मसीह के वो जीवन की மரணத்தை நீ மேற்கொள்ள முடியும். तो मृत्यु को प्रबल कर सकता பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. दौलत की फाटक कलीसिया को कभी प्रबल नहीं இயேசு करता கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணத்தை கொண்டு நீ மேற்கொள்ள முடியும். यीशु मसीह के जीवन की व्यवस्था के द्वारा जीवन की आत्मा की व्यवस्था के द्वारा तो प्रबल அவை கொம்பு உயர்த்தப்பட்டது. उनके सींग ऊंचा किया गया ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उनके नाम की महिमा அவை கொம்பு என்று சொல்லப்பட்டால் இன்னும் பார்த்து சொன்னா இந்த உலகத்துல இப்ப கடைசி நாட்கள்ல 10 தேசங்கள் சேர்ந்து யூரோப் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வல்லரசாக உயர்த்தப்பட போகிறது. और सींग के अर्थ ये है कि ये सारी दुनिया में 10 देश लोग एक साथ அப்ப होकर இந்த உலகம் முழுவதும் யூரோப் யூனியன் 10 நாடுகள் சேர்ந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்பாகவே முன்னு சேர்ந்தாங்க. ये सारी दुनिया में 10 साल के पहले 25 प्रकार का देश एक साथ हो गया है நீங்க எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ेंगे வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य 17 अध्याय 12வது வசனம். प्रकाशित वाक्य 17 पाठ நீ கண்ட 10 கொம்புகள் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடைய கூட ஒரு மணி நேரமளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். जो 10 सिंह तूने देखे वह 10 राजा है जिन्होंने अब तक राज्य नहीं पाया पर उस पशु के साथ घड़ी भर के लिए राजाओं का सा अधिकार पाए இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். ये सब एक मन होंगे और वे अपनी अपनी सामर्थ और अधिकार उस पशु को देंगे ஒரே யோசனை. ये के मन இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். और ये लोग क्या करता अपने सामर्थ और अधिकार को पशु को देता நீ கவனிக்க வேண்டும். सुनिए ஒரே பாஸ்போர்ட், एक के पासपोर्ट ஒரே பணம் நாணய முறைகள், एक ही प्रकार का यूरो, यूरो यूरो,
ஒரே எல்லாம் ஒரே இதுதான் அவங்களுக்கு. सब कुछ एक ही, அதுதான் அங்க யூரோப் யூனியன் வச்சிருக்காங்க. इसलिए यूरोप के नाम पर यूनियन करके रखा. இப்ப கூட இந்த Facebook உடைய ஓனர் தலைவர் என்ன சொல்றாரு, அவர் பேர் மார்க் சுக்கர்பர்க் அவர் பேர். अभी वो फेसबुक का जो मालिक है वो भी जो कहता है उसका नाम मार्क सुकरबर्ग. அவர் புதிய தொழில்நுட்பத்தை இந்த உலகத்தை தலைமை ஏற்கிறதுக்கு, இந்த புதிய தொழில்நுட்பத்தினுடைய உலக தலைமை ஏற்கிறதுக்கு யாரை ஏற்க சொல்றாங்க? அந்த யூரோப் யூனியனை சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தொழில்நுட்பம், அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பம், சாஃப்ட்வேர். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல என்னது தலை தூக்கி நிக்குது இப்போ? इस दुनिया में अभी सबसे बढ़कर क्या बात है? இன்டர்நெட் சாஃப்ட்வேர் தான் உலகத்துல பெரிய इंटरनेट सॉफ्टवेयर है, वो सबसे बड़ा बात है. இந்த புதிய தொழில்நுட்பத்தை இப்போ வந்து இங்க பாருங்க 4G அடுத்து 5G, 4G நீங்க அடுத்து 5G, 4G 5G. இப்போ அந்த புதிய தொழில்நுட்பத்தை அந்த உலக தலைமைத்துவத்தை ஏற்கிறதுக்கு வேற நாட்டை ஏற்க சொல்லல. हालेलुया, हालेलुया. देखिए अभी इस नया बड़ा इस संसार में बड़ा नया विज्ञान तो बढ़ रहा है. अभी 5G आ रहा है. ये सारी बातों के लिए अभी जिम्मेदारी लेने के लिए किसको कह रहा है? वो यूरोप यूनियन के लिए पाने के लिए कह रहा है. हालेलुया, हालेलुया. அந்த புதிய தொழில்நுட்பத்தை யூரோப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக சொல்கிறார்கள். वो नए जो विज्ञान वो सॉफ्टवेयर को यूरोप पाने के लिए कह रहा है. அந்த 10 கொம்புகள்னா 10 தேசங்கள் சேர்ந்து யூரோப் யூனியனாக அமைச்சிருக்காங்க. वो 10 सींग का मतलब 10 देशों एक मन होकर यूरोप का यूनियन बना दिया. அதாவது இது ரஷ்யாவுக்கு சொல்லல, அமெரிக்காவுக்கு சொல்லல, இன்னும் சீனாவுக்கு சொல்லல. இத யார சொல்றாரு? இந்த Facebook ஓனர் அவர்தான் அந்த காமிக்கிறார். யார? யூரோப் யூனியன். हाँ, ये ना अमेरिका के लिए, ना चाइना के लिए, ना रशिया के लिए, केवल अपने आप के लिए ये फेसबुक का ओनर कर रहा है. அடுத்த வல்லரசாக மாறக்கூடிய வல்லரசாக யார் வரும்? இந்த யூரோப் யூனியன். फिर इसके बाद एक बड़ा साम्राज्य कौन बनाएगा? ये यूरोप का यूनियन. இது கவனிக்க வேண்டும். सुनिए, இப்போ அந்த Facebook உடைய ஓனர் அவர் இப்படி தான் மார்க் இப்போ அவர் தான் சொல்றாரு, எங்க யூரோப் யூனியன் தான் கொடுக்கணும். अब ये फेसबुक का मालिक जो वो उसका नाम मार्क है, वो ऐसे कहता है, वो यूरोप यूनियन के हाथ में அவர்தான் தலைமையாக இருக்கணும். वो ही सरदार बनना है. இங்க கவனிக்க வேண்டும். सुनिए, இது நாம் கடைசி காலங்களை குறிக்கிறது. ये सब क्या वर्णन है? ஆனால் समय आ चुका. அதுக்கு மேலாக सबसे எல்லா बड़ा நாமத்துக்கு மேலான நாமம். सारे नाम से ऊंचे नाम. இதே நீங்கள் தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ये हम दानियेल 7:20 में भी पढ़ सकता है, समय नहीं है. இங்க கவனிக்க வேண்டும். सुनिए, 14வது வசனத்தை வாசிக்கலாம். और 14 வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். प्रकाशित वाक्य 17-14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தாரும் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள் என்றான். वे मेमने से लड़ेंगे और मेमना उन पर जय पाएगा, क्योंकि वह प्रभुओं का प्रभु और राजाओं का राजा है. और जो बुलाए हुए और चुने हुए और विश्वासी है, वे उसके साथ है, वे भी जय पाएंगे. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आपकी नाम की महिमा. இந்த யூரோப் யூனியனுக்கு வல்லரசுக்கு எதிராக ये यूरोप यूनियन के सम्राट के सामना करने के लिए எத்தனை ராஜ்யங்கள் தேர்ந்து வல்லரசை உண்டாக்கி कितना राज्य एक साथ होकर एक सम्राट बनाता है. தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை எடுத்துக்கொண்டார். अगर जो सृजनहार को देने वाला वो आदरमान अपने के लिए लेगा तो அவர் எடுத்துக்கொண்டார். वो अपने आप को लेगा तो ஆட்டுக்குட்டியானவனை இவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். ये लोग क्या है? मेमने से लड़ेंगे. தேவனுடைய மகிமைக்கு விரோதமாக, परमेश्वर के वो महिमा के தேவனுடைய विरोध से, நாமத்துக்கு விரோதமாக परमेश्वर के श्रेष्ठ नाम के யுத்தம் विरोध பண்ணுவார்கள். से ये लोग लड़ेंगे. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவா இருக்கிறபடியால் परंतु जो प्रभु का प्रभु और राजाओं का राजा वो मेमना அவர்களை ஜெயிப்பார். जय पाएगा. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுமாய் இருக்கிறார்கள் என்றான்.
और जो बुलाए हुए और चुने हुए और विश्वासी वो सभी उनके साथ है। தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, हे परमेश्वर से बुलाए गए परमेश्वर प्रजा, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, ये परमेश्वर से चुने हुए लोग, உண்மையுள்ளவர்களே, ये सच्चे लोग, நீங்கள் யாரோடு சேர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? तुम अभी किसके साथ है? கர்த்தருடைய நாமத்தை சார்ந்திருக்கிறீர்களா? परमेश्वर के नाम के साथ है क्या? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. के नाम की महिमा। தேவனுடைய மகிமையை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. इसलिए परमेश्वर की वो श्रेष्ठ नाम को கடைசி நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தை தேசங்கள் எடுத்துக்கொள்கிறது. और अंतिम समयों में अंतिम दिनों में परमेश्वर को श्रेष्ठ नाम को देश अपने आप के ले लेता। அந்த கும்பெல்லாம் முறிக்கப்பட்டு விட்டது. और वो सारे सीखों को धो डाला। அதை இன்னும் அந்த இந்த பூமியிலே முறிக்கப்பட்டாலும் இவர்கள் இந்த சரீரத்தை கொண்டு மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். यदि उनको सीखों को ये धरती में तोड़ डाला फिर भी ये लोग अपने शारीरिक रीति से गमन करता। அது மீண்டும் அந்த அதிகாரத்தை வல்லமையும் முறிக்கும்படியாக ராஜாதி ராஜாவாக வருகிறார். फिर से वो अधिकार और सामर्थ को तोड़ डालने के लिए प्रभुओं का प्रभु राजाओं का राजा आ रहा है। 1 தீமோத்தேயுவின் நிருபம் 6ஆம் அதிகாரம் पहला तीमुथी 6वां अध्याय 15வது வசனம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். पहला तीमुथी 6वां अध्याय 15 16 वचन। அந்த பிரசன்னமானவரை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டில்லாதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். जिसे वह ठीक समय पर दिखाएगा, जो परम धन्य और एकमात्र अधिपति और राजाओं का राजा और प्रभुओं का प्रभु है और अमरता केवल उसी की है और वह अगम्य ज्योति में रहता है और न उसे किसी मनुष्य ने देखा और न कभी देख सकता है। उसकी प्रतिष्ठा और राज्य और युग लगेगा। आमीन। 10 யூனியன் அதாவது யூரோப் யூனியன் சேர்ந்து வல்லமை அதிகாரத்தையும் உயர்த்தினாலும் यदि 10 राज्य एक मन होकर अधिकार और सामर्थ को ऊंचे करने में भी பிரசன்னமாகிற தேவனாக இருக்கிறார். जो ठीक समय पर दिखाई தன்னுடைய देने वाला காலங்களிலே வெளிப்படுத்துவார். वो अपने समय पर ठीक समय पर அவரே दिखाएगा। நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, वो ये परम धन्य एकमात्र अधिपति, ராஜாதி ராஜா, राजाओं का राजा, கர்த்தாதி கர்த்தர், प्रभुओं का प्रभु, ஒருவராய் சாவாமை உள்ளவர், अमरता केवल उसी की है। சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர், अगम्य ज्योति में रहता है, மனுஷரில் ஒருவரும் கண்டில்லாதவர், किसी मनुष्य न देखा காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், और न कभी देख सकता है। அவருக்கே கனமும் நித்திய வல்லமை உண்டாயிருப்பதாக. ஆமென். उसी की प्रतिष्ठा और राज्य युगों युग लगेंगे। அவருடைய आमीन। கொம்பே உயர்கிறது. उसी का सिंह ये ऊंचा किया। இந்த உலகத்தின் ராஜரீகங்கள் அதிகாரம் வல்லமையும் வல்லரசாக உயர்ந்தாலும் यदि इस दुनिया के सारे साम्राट अधिकार और सामर्थ से ऊंचे बढ़ने में भी தேவனுடைய நாமத்துக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை தாங்கள் எடுத்துக்கொண்டாலும் यदि वो जो परमेश्वर को देने वाला आदरण अपने आप को लेने में भी இந்த தேசங்கள்லாம் தேவ வேதத்துக்கு விரோதமாக தன்னை உயர்த்தினாலும் ये सारे देश इस शास्त्र के विरोध से अपने आप को ऊंचे करने में भी அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். அவருடைய கொம்புகளை முறிக்க வருகிறார். वो ऊंचा किया हुआ परमेश्वर है। वो ये सारे लोगों के सीखों को तोड़ डालने के लिए आ रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் ராஜாதி ராஜா, वो राजाओं का राजा, கர்த்தாதி கர்த்தர், वो प्रभुओं का प्रभु, ஏக சக்கராதிபதி, वो एकमात्र अधिपति, நித்தியம் நித்தியானந்தமுள்ள ஏக वो சக்கராதிபதி, परम धन्य एकमात्र अधिपति, அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர். அவர் वो अमरता केवल उसका ही है। சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், अगम्य ज्योति में रहता है, மனுஷன் ஒருவராலும் கண்டிராதவர், न उसे किसी मनुष्य देखा है காணக்கூடாதமாய் और இருக்கிறவர். न कभी देख सकता है। அவருடைய கொம்பு முறிக்கப்படுகிறது. वो सारे सिंह तोड़ डालता है। ஆகவே நாம் इसलिए 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது, 17 वचन, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தர்களாகிறார்கள். इस संसार के धनवानों की आज्ञा देखी वे अभिमानी न हो நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நம்பிக்கை வையாமலும் और चंचल धन पर आशा न रखे நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சபூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனை நம்பிக்கை வைக்கவும், परंतु परमेश्वर पर जो हमारे सुख के लिए सब कुछ भुगताई से देता है। அதாவது இந்த தேசங்களுக்கு இங்க பாருங்க, அதனுடைய கண்ணையும் அதனுடைய நாவையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए ये देशों के बारे में वो लोगों के आंख के और उनके जीवों के बारे में लिखा। கண்ணுல ஒரு இருமா,
उन लोगों के आंख पर अभिमानी அவருடைய வாயில அதாவது பெருமையான வார்த்தை, और उन लोगों की जीभ में अभिमानी के शब्द, கமண்ட் கே சப்த். घमंड के शब्द, இந்த ரெண்டும் இன்றைக்கு தேவ சபைக்குள்ள வரக்கூடாது. ये दोनों आजकल परमेश्वर की मंडली के अंदर नहीं आना। தன்னை தேவனுக்கு முன்பாக உயர்த்தின தூதன் தான் விழுந்து போனான். अपने को परमेश्वर से ऊंचा किया है, वो परिश्रम गिर पड़ा। இங்க வாசிக்கிறோம், நாம் வாசிக்கிறோம், ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். यशायाह 14 अध्याय में हम पढ़ सकते हैं। தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினான். परमेश्वर के ऊपर अपने आप को ऊंचा அதனால करना, அவன் தள்ளப்பட்டான். इसलिए वो गिराया गया, அவனுடைய கோபம் முறிக்கப்பட்டு விட்டது. उसका सींग को धो डाला। அவன் அதற்கு தனக்கு மேலாக தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தக்கூடாது. इसलिए परमेश्वर के ऊंचे अपने आप को कभी न, தேவனை விட அவன் தன்னை உயர்த்தார். परमेश्वर से अपने को कभी बढ़ा, தேவனுக்கு உங்களுடைய ஸ்தானத்தை கொடு. और जो परमेश्वर को देने वाला आदर का उनको दे दो, உன் ஐஸ்வர்யம் உனக்கு இருமாப்பான சிந்தை உண்டாக்கக்கூடாது. क्योंकि जो तेरा धन तेरा ऐसे अभिमानी के मन न देना है। சில பேர் மொழிய கண்ணு மொழியை இருமாப்பாட்டாங்க. और ये लोग अपने आंखों से अभिमानी के अनुसार देखेंगे, அதாவது கண் இருமாப்பு, उनके आंख पर अभिमानी, அவன் வாயில வார்த்தையில மேட்டுமையான और उसके பெருமையான வார்த்தை பேச. और उनके मुंह से निकलने वाले शब्द घमंड के शब्द। இதே இதாக தானியேல் 7லயும் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வெளிப்படுத்தின 17லயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ये वचन दानियेल 7वां अध्याय में और प्रकाशित वाक्य 12वां अध्याय में भी लिखा। ஆக இருமாப்பும் பெருமையும் अभिमानी और घमंड, உன்னை நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காத. इसलिए चंचल तन पर आशा मत रखो, நாம் அனுபவிக்கிறதுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன தேவனை நம்பிக்கை வை. परमेश्वर पर आशा रखेंगे, क्योंकि वही हमारे सुख के लिए सब कुछ करता है। 18 வசனம், 18 वचन, நன்மை செய்யும், भलाई करे நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாலும் और भले कामों में धनी बनो, தாராளமாய் கொடுக்கிறோம், और उदार और सहायता देने में तत्पर हो, உதாரப்பணமுள்ளவர்களால் और तत्पर हो, நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்குமாறு கட்டளையிடும். और आगे के लिए एक अच्छी नींव डाल रखो कि सच्चे जीवन को वश में करें। உனக்கு என்ன ஆதாரத்தை நீ பொக்கிஷத்துல வைத்திருக்க? तो आगे के लिए क्या रखा है तेरा ये உன் இருதயத்தின் பொக்கிஷத்திலே எண்ணத்தை ஆதாரமாக வைத்திருக்க. तेरे मन पर तू क्या रखा है, क्या चीज को रखा है நாமக்கு ஜீவியத்துல तेरे आत्मिक जीवन में। நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நம்பிக்கை வைக்காதே. वो चंचल धन पर आशा मत रखो, ஐஸ்வர்யம் நிலையற்றது. वो धन चंचल है, அதுல நீ ஐஸ்வர்யத்தை பற்றி அதிகாரமும் வல்லமையும் தேவனுக்கு மேலாக உயர்த்தப்படக்கூடாது. इसलिए यदि तनवान होकर तेरा ये अधिकार और सामर्थ परमेश्वर से ना बढ़ना। இந்த உலகத்திலே வல்லரசாக யார் மாறிக்கொண்டிருக்கா? अभी ये संसार में साम्राज्य बनकर कौन बदल रहा எல்லாம் அந்த है? ஐஸ்வர்யத்தை கொண்டுதான், ये धनवान के संपत्ति வல்லமை के அதிகாரத்தை கொண்டு अपने अधिकार और सामर्थ के அதெல்லாம் முறித்து போடுகிறார். वो सभी को वो तोड़ डाल, அந்த கொம்பு முறிக்கப்படும். वो सींग टूट जाएगा। தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துவதுதான் கொம்பு. परमेश्वर के ऊपर अपने को ऊंचा करता वो ये सींग है। சில சொல்லுவாங்க, நீ என்னடா கொம்படா, कई लोग ऐसे कहा करेंगे, क्या तू बड़ा सिंह है நீ क्या? பड़ा கொம்ப, நீ பெரிய கொம்படா, क्या तू बड़ा सिंह है क्या? அதாவது நீ பெரிய ஆளா. क्या तू बड़ा व्यक्ति है? அதாவது நீ கவனிக்க வேண்டும், அவன் கொம்பு என்றால் அவனுடைய அந்த அதிகாரம் வல்லமையை குறிக்கிறது. सिंह मतलब अधिकार और सामर्थ है। தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தக்கூடிய உனக்கு ஐஸ்வர்யமோ வேற எந்த விதமாக இது உனக்கு தேவை கிடையாது. और परमेश्वर से बढ़कर तू अपने को ऊंचा करने वाला धन और कुछ वस्तु तुझे जरूरत नहीं। எல்லாமே அவருக்கு கீழே அடங்கிடும். सब कुछ उनके अधीन में, उनके वश में होना है। அவருடைய நாம மாத்திரம் தான் உயர்ந்தது. केवल उनका नाम ऊंचा होना। இயேசு ஒருவர்தான் உயர்ந்தது. यीशु ही ऊंचा किया, அவர் ஒருவர்தான் சிங்காசனத்தை வெற்றிருக்கிறார். वो ही सिंहासन पर विराजमान करता है। நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில हमारा आत्मिक जीवन में இந்த நாட்கள் தன்னை தாழ்த்தும். इन दिन में हम अपने को दिन बनेंगे। அவர் ஒருவராய் சாபாமை உடையவராய், वो परमधन्य एकमात्र है, அவர்தான் ராஜாதி ராஜா, वो राजाओं का राजा, கர்த்தாதி கர்த்தர், प्रभु का प्रभु, நித்திய ஏக சக்கராதிபதியாக वो இருக்கிறார். केवल वो ही अमरता। ஆண்டுடைய சமூகத்துல प्रभु के समक्ष தன்னை ஒப்புக் கொடுப்போமா? समर्पित करेंगे। தேவ சமூகத்தில் நாம் சொல்லிப்போம். प्रभु के सम्मुख में हम Thank प्रार्थना you, Jesus. ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? आमेन, हालेलुया। Praise the Lord. धन्यवाद यीशु, Thank you, Jesus. धन्यवाद यीशु, Amen. Praise the Lord. हालेलुया। धन्यवाद, धन्यवाद, Thank you, Jesus. இதனால எங்களோட பேசுற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். इन दिन में हमसे जो बातें की इसलिए आपको धन्यवाद हो। உம்முடைய நாம எல்லாம் வேற நாமம் இல்லை. आपके नाम के अलावा और कोई नाम नहीं।
இயேசுவின் நாமமே உயர்ந்த நாமம். यीशु का नाम है सबसे बड़े उच्च श्रेष्ठ नाम। உடைய நாமம் உயர்ந்த நாமம். आपके नाम श्रेष्ठ नाम है। இந்த நாமத்துக்கு நாங்கள் அடைக்கலமா आपके नाम पर हम आपके वश में हो जाता है। Thank you Jesus. धन्यवाद यीशु। Oh, thank you Jesus. धन्यवाद यीशु। Rikabala sakara dunakara. Rikabala sakara. இந்த நாமமே இல்லாமல் வேற நாமம் आपके இல்லை. नाम के अलावा और कोई नाम नहीं है। தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணிப்போம். प्रभु के सम्मुख में हम अपने आप को தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். प्रभु के सम्मुख में समर्पित करें। Thank you Jesus. धन्यवाद यीशु। அவருடைய சமூகத்தில் प्रभु के सम्मुख में நாம் ஒரு அறிக்கை செய்வோம். हम एक बार समर्पित करें। Oh, praise the Lord. Thank you Jesus. धन्यवाद यीशु। और धरती और धरती तब से उठा यीशु तेरा नाम, 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 सबसे ऊंचा यीशु तेरा नाम, सबसे ऊंचा है प्रभु, यीशु तेरा नाम, सबसे ऊंचा है प्रभु, यीशु तेरा नाम, 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 सबसे ऊंचा यीशु तेरा नाम, सबसे ऊंचा यीशु तेरा पवित्र आत्मा देता प्रभु यीशु तेरा नाम, पवित्र आत्मा देता प्रभु सभी मिलकर यीशु तेरा नाम, सबसे ऊंचा है प्रभु, यीशु तेरा नाम, सबसे ऊंचा है प्रभु, यीशु तेरा नाम, सबसे ऊंचा है प्रभु, यीशु तेरा नाम, आनंद जीवन देता प्रभु, यीशु तेरा नाम, आनंद जीवन देता प्रभु, यीशु तेरा नाम, सबसे ऊंचा है 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 प्रभु, यीशु तेरा नाम, शांति देता है प्रभु, यीशु तेरा नाम, शांति देता है प्रभु, यीशु तेरा नाम, सबसे ऊंचा 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 है
यीशु तेरा नाम सबसे ऊंचा है प्रभु। यीशु तेरा तेरे अलावा कोई ऊंचा नाम नहीं है। सबसे बड़े नाम केवल तेरा नाम के लिए हम देता प्रभु। हमारे नाम कटकर तेरा नाम ऊंचा हो। नाम सिर्फ नहीं பெருகவும் बड़े समृद्ध का आपके सम्मुख में हम समर्पित करते हैं। नाम सिर्फ नहीं பெருகவும் मैं करना है आप बढ़ना है। இந்த உலகத்தை எதை அடைந்தாலும் यदि इस संसार में कुछ भी पाने में உம்முடைய நாமத்திற்கு கொடுக்கக்கூடிய மகிமை நமக்கே செலுத்தும்। जो आपके लिए देने वाला आदरमान प्रतिष्ठा आपका है देना। எல்லா நாமத்துக்கு மேலான நாமமாக உயர்ந்ததாக இருக்கு। सारे नाम से ऊंचे किए गए आपका नाम வானத்தின் பூமிக்கு மேலான உம்முடைய நாமம் மகிமை உயர்ந்திருக்கிறது। आपका समृद्धि के ऊपर से आपका वैभव और आदरमान ऊंचा है। சத்துருவின் கொம்புகள் முறிக்கப்படுகிறது। शत्रुओं के सींगों को आप तोड़ डाला। பாவத்தினுடைய வல்லமையும் அதிகாரமும் முறிக்கப்பட்டு விட்டது கல்வாரி சிலுவையில்। पापों के सामर्थ और अधिकार कलवारी क्रूस पर तोड़ गया। மரணத்துடைய அதிகாரம் வல்லமையும் முறிக்கப்பட்டு விட்டது। और मृत्यु से अधिकार और सामर्थ को आपने तोड़ दिया। மரணமே உன் கூரெங்கே? ये मरण अब कहाँ है? तेरा क्या? मरणमे उन கூரெங்கே? ये मरण तेरा टंक कहाँ? பாதாளமே உன் ஜெயம்? हे पाताल अतोल तेरा विजय कहाँ? मरणमे उन கூரெங்கே? ये मरण तेरा टंक कहाँ है? பாதாளமே உன் ஜெயம்? हे अतोल तेरा विजय कहाँ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள்। प्रभु यीशु इसके नाम से हम ஜெயவாக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம்। जो जीवन देने वाला परमेश्वर के धन्यवाद। உன் வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே तेरे जीवन में கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது। एक सींग को ऊंचा किया गया। ஆவி பிரமாணம் इसलिए तो आनंद मनाओ। அந்த விடுதலையை கொண்டாடுவையா? वो स्वतंत्रता का तो आनंद मनाओ। அந்த விடுதலையை கொண்டாடுவையா? वो स्वतंत्रता का तो आनंद मनाओ। அவருடைய கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது। उनका सींग ऊंचा गया। தேவனுடைய சமூகத்திலே प्रभु के सम्मुख में உன்னுடைய இருமாப்பின் எண்ணங்களை மாற்றிக்கொள்। तेरे अभिमानी के विचारों को बदल दो। உன்னுடைய பெருமையை இருந்து கீழே இறங்கி வா। तेरे घमंड से नीचे उतर आ। கர்த்தருடைய சமூகத்திலே प्रभु के सम्मुख में இந்த நாள்ல அர்ப்பணிப்பாய்। इन दिन में समर्पित कर। சிருஷ்டியை தொழுது விடாமல் சிருஷ்டிகரை தொழுது விடாமல் सृष्टि को नए सृजनहार को दंडवत कर। என் சிருஷ்டிகரே हे मेरे सृजनहार என்னை இன்னும் நடத்தும்। मुझे और भी अगुवाई कर। உன்னுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க। आपके सम्मुख में समर्पित कर। என் ரட்சணிய கொம்பே हे मेरे उद्धार के सींग ரட்சணியத்தின் சந்தோஷத்தை தந்தீரே मुझे उद्धार के आनंद दिया प्रभु। திரும்ப தந்தீரே फिर से मुझे उद्धार के आनंद दिया। அதற்காக ஸ்தோத்திரம்। इसलिए धन्यवाद। தொடர்ந்து எங்களை நடத்தும்। लगातार हमें अगुवाई कर। இயேசுவின் நாமத்தில் பிதாவே इसके नाम से मांगते पिताजी। आमेन। हाँ। கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக। प्रभु आपके सब को आशीष